இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல நாடகத்தை அரங்கேறிக்குது. என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதாகும் அப்படின்னு ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுருக்காரு. உண்மையா? அப்புறம் இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதா ஒரு பொய்ய மூட்டை மூட்டையா அவிழ்த்து விடுறார். ஸ்டாலின் அவர்களே, எடுத்த உடனே இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி ஏற்படல. அண்ணா திமுக ஆண்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை ஏற்படுத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி தான். அதுக்கு பிறகு அம்மா வழியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டது. 2019 ஜனவரியில அம்மா வழியில தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தணும். அப்ப 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் செயல்பாட்டுக்கு வந்தது. ஆக அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இத பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி வந்ததாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மைதானே? நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.